மகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்த தேவாய நமக. ஓம் அகத்தியசாய நமக. ஓம் பிரபஞ்ச முக அகத்திய வாழை சித்த சபையே போற்றி. ஐயனே, இன்று நான் தவத்தில் இருக்கும்போது கண்ட காட்சி, ஒரு காகிதம் ஒரு எழுதுகோள் இருந்தால் எடுத்து வைத்துக் கொள்ளவும். உன்னை அல்ல, அகத்தியன் வேடிக்கைக்காக உரைத்தோம். கதை சொல்ல போகின்றான் சீடன். இன்று நான் தவத்தில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது கூரையில் இருந்து அத்தகைய ஒரு ஆற்றல் சிவ தளத்தில் உள்ள சிவபெருமானின் லிங்கத்தின் மேல் அமர்ந்து கொண்டு இருந்தது. தவத்தில் இருந்து அமர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது ஆன்மாவை விட்டு இரு ஆன்மாக்கள் பிரிந்து உங்கள் இரு ஆன்மாக்களுக்குள்ளும் உள்ளே நுழைந்து இருந்து ஓர் ஆற்றலாக வெளியேறி வந்து பின்பு அதன் பிறகு நாகங்களின் தலைவனாக நாகராஜாவாக பாம்பாக உருவாக இருவாக மாறி சபையிலே நடுவில் உள்ளே ஒன்றாக பூந்து அமர்ந்து இருந்து ஆன்மாக்களை அழைத்து இழுத்து கொண்டு சென்று இத்தவத்தில் அனைவரும் தவம் கொண்டு எடுத்துக்கொண்டும் அத்தகைய வேளையில் இவர்கள் அனைவரிலும் மேலும் சுட்டி கொண்டு இருக்கும் வேர்கள் அனைத்திலும் படர்ந்து விரிந்து திரிந்து அவர்களை பிணைந்து கூண்டி உள்ளே அமர்ந்திருக்கின்றன. அத்தகைய வேர்களை சுற்றி பார்த்து கொண்டு பின்று திருந்து வந்த பிறகு சிவமுகா வாழை சித்தனிடம் கூறிக்கொண்டு இருக்கையில் அவர் ஒரு ஆயுதம் ஒன்று கொடுத்தார். ஆயுதத்திற்கு பேர் தெரியவில்லை, சித்தனை கேட்டு விடாதீர்கள். ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு சென்ற பிறகு அவருக்கு வேர்களில் மேல் போர் வைத்ததான் எனக்கு தெரியுமே தவிர வைத்த பிறகு வேர்கள் எங்கு சென்றனென்றே தெரியவில்லை. வேர்களை அகற்றி ஒவ்வொரு வேர்களாக ஒவ்வொரு சூட்சம மந்திரங்களாகவும் கூறிவிட்டு மந்திரத்தை வேலின் வைத்த போது வேர்கள் ஒவ்வொன்றாக பிணைந்து வெட்டியது போல் சட 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 சடவென்று அத்தனை சீடர்களிடமிருந்து மறைந்து சென்று விட்டன என்பதை நாம் ஆலோசித்தரிடம் உரைக்கிறோம். ஓம் அகதீஷாய நமக. வேர்களை எல்லாம் வேல் வெட்டி சிதறடித்த காட்சியை கண்டிருக்கின்றாய். வேர்களா வேலா? வேர் வெட்டி சிதறடித்தது புறம் வேலா? வேலு. சுத்தியது வேல், சிதறடித்தது வேல். அப்படி கூறு. அகத்தியன் செவிக்கு வேர் என்று கேட்டது. அதைத்தான் வினவிக் கொண்டிருக்கின்றோம். வேறென்றால் என்ன காரியத்திற்காக வந்து சுற்றியது என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். யாம் இத்தகைய தளத்திலே இன்னொரு காட்சியையும் நான் உரைக்கிறோம். அத்தகைய காட்சி என்னவென்றால், வரும் வழியில் கடம்பூரில் அருள்மிகு ஸ்ரீ மந்திரமூர்த்தி சுவாமி அவர்கள் ஒன்று இருக்கிறது என்பது குலதெய்வம் அவர்கள். அதை நான் தவத்தில் இருக்கும்பொழுது அந்த சுவாமி இத்தலத்தில் குதிரையின் மேல் அமர்ந்து சபையை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தது. அச்சபையை பார்த்து அமர்ந்திருந்த காட்சியையும் கண்டோம். அதையும் சித்தனின் பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம். சபை நாடி வருகின்ற பொழுதே குலதெய்வம் ஒன்றாக பயணித்து சபையின் திருவாயிலில் நின்று அனுக்கிரகம் பெற்று உங்களுக்கு நீங்கள் இல்லம் சென்ற பிறகு அது அதன் தலத்தில் நின்று அனுக்கிரகத்தை வழங்குகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அத்தகைய சூட்சமம் நிகழ்ந்தேறி கொண்டிருக்கின்றது. அத்தகைய வினாவிற்கு பதில் கிடைத்து விட்டது. வேல் சுற்ற வேல் அதனை தகர்த்த நிலை இது ஒரு வித்தியாசமான வியப்பான ஒரு காட்சியாக இருக்கின்றது. அதனை யாம் சச்சங்க பெருவிழாவின் நிகழ்வில் உரைக்கின்றோம். சரி. வேல் சுற்ற வேல் தகர்க்கின்ற நிலை என்பது சற்று வினவ வேண்டும். வினவி யாம் அகத்தியன் உரைப்போம். ஓம் அகதீஷாய நமக.